வணக்கம் கண்ணுகளா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பால் கொழுக்கட்டை பண்ணலாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டைக்கு பாருங்கன்னு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். பாருங்க, மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு நெய். எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. கொழுக்கட்டைக்குன்னு சுடுதண்ணி வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் ஊற்றிக்கணும். 1.5 கப் ஊற்றிக்கலாம். பாருங்க, தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நிறையா ஊற்றிடக்கூடாதுன்னு கொஞ்சமாக ஊற்றி பரட்டி விடுங்க. அப்படியே மாவெல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே மூடி வைங்க. கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு, அதாவது 3/4 பதமாக இருக்கிற போது நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா நைஸாக நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணையணும். அது இளஞ்சி விட்டோடு உங்களுக்கு பிணையிற போது தான் அந்த மாதிரி வரும். நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் பாலெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கண்ணே, மாவு ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஒரு சின்னதாக எடுத்து பாருங்கண்ணே, இந்த சைஸ்க்கு அப்படி உருட்டிக்கலாம். பாருங்கன்னு இந்த சைஸுக்கு எல்லா உருண்டையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அதில் இந்த கப்பில் தான் இன்னும் 1 கப்பு மாவு எடுத்தேன். இதில் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும். பாருங்கன்னு தண்ணி நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை ஊட்டிட்டு வந்துடலாம். ஒவ்வொன்றா போடுங்க. மெதுவாக போடுங்க. பாருங்க, நல்லா வேகட்டும். உடனே கரண்டி போட்டு கிண்டாமல் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம். பாருங்க, நல்லா கொதிச்சு வேகணும். இன்னும் நல்லா வேகணுங்கண்ணே. பாருங்க, இப்போ தான் இந்த ஸ்டேஜில் ஒரு கிளறி விடுங்க. கீழே இருக்காது மேலே வரட்டும். பார்த்தீங்கன்னா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப்பு அதை ஊற்றிக்கலாம்.
வெள்ளங்கன்னு மண்டை வெள்ளன்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்பு தான். அதை இவ்வளோ போட்டுருவோம். நல்லா மெதுவாக கிளறி விடணும். வெள்ளமெல்லாம் நல்லா கரையிட்டோம். பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன். அது ஒரு அதை ஓகே. பாருங்கண்ணே, பச்சரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்து கலக்கி வச்சுருக்கேன். அது இவ்வளோ ஊற்றல, ஏன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும், அதுக்காக ஊற்றுறது. ஒரு நல்லா 2 கொதி வரட்டும். பாருங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இவ்வளோ போட்டுக்கலாம். அப்படியே தூவி விடுங்க. அதுக்குள்ள ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை இவ்வளோ போட்டுருக்கேன். நல்லா கிளறி விடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டி வரணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டை. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.